தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அர்த்தமுள்ள ஒரு இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் பேறு பெற்றோர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே சென்னை கீழ்ப்பாக்கம் புனித மரியாவின் மாசற்ற திரு இருதய நேர்ச்சை திருத்தல பங்கை சார்ந்த திருவாளர் வின்சென்ட், திருமதி வித்யா, இவர்கள் குடும்பத்தை தான் இப்பொழுது நாம் சந்தித்து பேசப்போகிறோம். இந்த குடும்பத்தினர் பேறு பெற்ற குடும்பம், பேறு பெற்ற சகோதரர் திருவாளர் வின்சென்ட் அவர்கள். அவரிடமிருந்து நிறைய பேச போகிறோம். நிறைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே உடனிருத்தல், உறவாடுதல். அதனால் உடனிருப்போம், உறவாடுவோம். அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு அவரிடமிருந்து நல்ல பாடங்களை, இறையாட்சி மதிப்பீடுகளை கற்றுக்கொள்வோம். சரியா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி. வின்சென்ட், வித்யா, விவி, இன்னொரு பாப்பா விவியன். யா. ஸோ பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பேர் இல்லையா? உன் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். உன் பேர், ஃபுல் பேர் சொல்லு பார்ப்போம். விவி கிளாடி மரியா ஃபாதர். விவி கிளாடி மரியா. யார் இந்த இவ்வளோ பெரிய பேர் வச்சது உனக்கு? விவி கிளாடி, அதுக்கு மாமா ஒருத்தர் வச்சார். ஏன்னா Feb 11th ஒரு ஃபீஸ்ட் வந்து மதர் மேரி ஃபீஸ்ட் அப்போ பிறந்த ஃபாதர், அதனால மரியா வச்சாங்க. எத்தனாவது படிக்கிறீங்க? 5th standard ஃபாதர். 5th படிக்கிறீங்க. நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறீங்க? IPS ஃபாதர். IPS. யார் இது சொல்லி கொடுத்தா? உங்களுக்கே தோணுச்சா இல்லை வீட்டில் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? தோணுச்சு ஃபாதர். அப்பா அம்மா யாரும் சொல்லி கொடுக்கலையா? சூப்பர் பாப்பா. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபாதர். குட். அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஃபாதர், என் பேர் வின்சென்ட். நான் தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டில் ஃபயர்மேனாக ஒர்க் பண்ணுறேன். என் பேர் வித்யா ஃபாதர். சோஷியல் ஒர்க்கர், அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன் ஃபாதர். இன்னொரு குட்டி பாப்பா இருக்கான்னு சொன்னீங்களா? அவள் பேர், ஃபுல் பேர்? அவள் பேர் விவியன் ஸ்கார்லெட் ஜுவான். இப்போது இந்த அகடமிக் இயரில் LKG போகிறா ஃபாதர். ஓகே. பாப்பா வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஓகே, குட், சூப்பர். சரி, உங்களுடைய சின்ன வயசுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். அப்படியே பிறந்தது, படித்தது, உங்களுடைய கனவு என்ன, அதெல்லாம் சொல்லுங்களேன். நான் வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா சென்னை சேட்பட் ஃபாதர். அதில் 1985 பிறந்தேன். அப்பா அம்மா வந்து ரெண்டுமே கிராமத்துலேருந்து இங்கே வந்தாங்க. வந்து அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிட்டு இங்கேயே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்பா கவர்மெண்ட் ஜாப் தான் அவருக்கு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கவர்மெண்ட் ஜாப்பும் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அக்கா வந்து என்னை படிக்க வச்சாங்க. 10th வரைக்கும் பார்த்திங்கன்னா நுங்கம்பக்கம் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் +1 +2 எக்மோர் அம்பேத்கர் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் காலேஜ் வந்து பச்சைபாஸ் காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படித்தேன். படித்து முடித்தவரையும் மாமா வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் இருக்கார். ஸோ அவர் மேலே அவரை பார்க்கறதுனால அதனுடைய விருப்பம், அதில் ஈர்ப்பு ஒன்று வந்து, சரி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தேன். முயற்சி எடுக்கும்போது USRBயில் போயிட்டு எக்ஸாம் எழுதி கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் 2011 வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் செலக்ட் ஆகி போனேன். அங்கே போனதுக்கப்புறமா ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டு, அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறமா இவங்க குழந்தைங்க, அப்படியே இது வரைக்கும் கடந்து பாதைகள் வந்தாச்சு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க அப்படியே, உங்களுடைய சின்ன வயசில் இருந்த அனுபவங்கள். என்னோட கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர் ஃபாதர். அம்மா அப்பா வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இறந்துட்டாங்க.
அண்ணா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டாங்க. அம்மா சிங்கிள் மதராக டெய்லரிங் பண்ணி எங்களை வளர்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த லெவல்லேருந்து இப்போ நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்திருக்கேன்னா காட்ஸ் கிரேஸ். சோஷியல் ஒர்க்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? சோஷியல் ஒர்க்கரில் என்னோட ஸ்பெஷலைசேஷன் ஃபேமிலி அண்ட் சைல்டு வெல்ஃபேர் ஃபாதர். ஸோ இது எப்படின்னா நிறைய பீப்புளை வந்து சொசைட்டிக்காக சர்வீஸ் பண்ண வைக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், வாலண்டியரிங் ஆர்கனைசேஷன். ஸோ இது மூலயமா கார்ப்பரேட் வாலண்டியர்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரையுமே வந்து அவங்கவுங்களோட ஸ்கில் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கள அந்த ஒர்க்கை பண்ண வைக்கிறது ஃபாதர். சூப்பர், அருமை, சிறப்பாக செய்யுங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர். ஓகே, நம்முடைய நிகழ்ச்சியுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல அனுபவங்கள் இல்லைங்களா, நல்லா போயிட்டுருக்கும் லைஃபு, திடீர்னு ஏதாவது ஒரு பிரேக் வரும், ஏதாவது நடக்கும்னு வச்சுங்க, நடந்திருக்கும் இருக்கும். ஆனால் அதில் வந்து என்ன சொல்கிறதுனா, அதனால பாதிக்கப்பட்டாலும் கூட கடவுளுடைய நம்பிக்கையிலிருந்து விலகாமல், கடவுள் நம்பிக்கையில் இன்னும் ஆழப்பட்டு ஒரு சாட்சியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுடைய அந்த அனுபவங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு உந்துதலாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்லா படிச்சிங்க, உங்கள் மாமா நினைக்கிறேன் இல்லையா, மாமாவை பார்த்துட்டு இப்படி ஒரு துறையில் போகணும்னு ஆசையெல்லாம் பட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. போயிட்டே இருக்கும் பொழுது அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. 2012 மேரேஜ் ஃபாதர். மேரேஜ் என்ன 15 பாப்பா பிறந்துட்டான். பாப்பா பிறந்து 1 இயர் ஆயிடுச்சு. 16th 2016 ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனும் கொண்டாடிட்டோம், பர்த்டே ஃபங்க்ஷனும் பண்ணிவிட்டு கடைசியாக 4வது நாள் 2016 February ஆஃபீஸ்க்கு இங்கேருந்து கீழ்பாக்கிலேருந்து நான் மயிலாப்பூருக்கு 2 வீலரில் போயிட்டுருக்கேன். ஒரு தம்பி ஆப்போசிட்டில் செம்ம ஸ்பீடாக வந்துட்டாப்புல. எதிர்க்கும் எனக்கு ஆட்டோ இருக்குது, அந்த ஆட்டோ பின்னாடி அவர் இருக்கார். எனக்கு அவரை தெரியல, அவருக்கு என்ன தெரியல. வந்து நேராக வந்து காலில் அடித்து கால் 2ஆக துண்டாயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒண்டி கொஞ்சோண்டு ஒட்டிகிட்டு இருந்தது. நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்பாட்லேயே மோதின ஸ்பீட்லேயே ஆயிடுச்சு ஃபாதர். ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணாங்க ஃபாதர். ஒரு 2 month எனக்கு அப்படியே ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபுல்லாக அந்த டிஷ்யூ எல்லாமே வந்து அழுகிட்டே வந்தது. ஸோ 2 மாதமாக வந்து டிஷ்யூ அழுகாமையும் பார்த்துக்கினாங்க. அதே டைமில் வந்து எனக்கு அந்த ஸ்டீல்லாம் வச்சு என்னுடைய காலை வந்து ஸ்டடி பண்ணாங்க. ஒரு 2 month ஸ்டடி பண்ணாங்க. ஸ்டடி பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, ஃபெயிலியர் ஆகிடும் உங்களுக்கு, 99% தான் வந்து உங்களுக்கு, ஒரு 1% தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும், 99% உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். என்ன பண்ணதில்லை. அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் ஒன்று வாங்கணும். செகண்ட் ஆப்ஷன் வாங்கினோடனே இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போனோடனே அங்கேயே ஒரு 1 month அட்மிஷன் போட்டு நாங்கள் இவர் வந்து அந்த காலை திருப்பி வந்து அந்த டிஷ்யூலாம் எடுக்கணும், கட் பண்ணிலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி அங்கே ஸ்டீல் வச்சு கால் வந்து சைடாக இருக்குது, ஸ்ட்ரைட் ஆகணும்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க. திருப்பி 1 month திருப்பி வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபாதர். அந்த டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷனும் முடிஞ்சிச்சு. ஆனால் நைட்டு 12 மணிக்கு திருப்பி என்ன பண்ணுறாங்க, என்னை வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு திருப்பி கூப்பிட்டு போகிறாங்க. என்னென்னலாம் தெரியல, ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனே இன்னொரு ஆப்ரேஷன் அப்போ பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க காலைல சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து அன்றைக்கி 2016 தவக்காலம் அது. அப்போது பெரிய அன்றைக்கி தான் எனக்கு ஆப்ரேஷன் நடக்குது. அப்போது ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, கடவுள் வந்து சீடர்களை வந்து அவள் காலை கழுவி முத்தம் கொடுத்தாரு, இன்றைக்கி கண்டிப்பாக அவங்க காலை கழுவி ஆண்டவர் முத்தம் கொடுப்பாரு, இதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு விடுதலை உண்டு, இன்றைக்கி உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே நம்பிக்கையோடு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டோன்னே திருப்பி 2வது ஆப்ரேஷனு சக்ஸஸ் பண்ணி எனக்கு வெளியே கூப்பிட்டு வந்தாங்க ஃபாதர். திருப்பி 2017 ஆகஸ்ட் மாதம் திருப்பி ஒரு அதே லைசன்ஸ் இல்லாத தம்பி வந்து பின்னாடி வண்டி அடித்து திருப்பி நான் கீழே விழுந்து, ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ண கால் இல்லாமல் இன்னொரு கால் முட்டி கீழே 2ஆக உடஞ்சிச்சு. இன்னொரு கால்? இந்த கால் ஃபாதர். இந்த காதில் 2ஆக பிரேக் ஆகி உடஞ்சிச்சு. உடஞ்சிட்டு காதில் ரத்தம் வந்துடுச்சு. சரி ஓகே, இந்த பிளட் வண்டி வரது என்னான்னு பார்த்துருவோம்
அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போனாங்க ஃபாதர். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோன்னே அப்போது வந்து நான் சொல்லிட்டாங்க தலைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலைக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே தலைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, ஸோ நம்ம கிட்ட எங்கன்னா டாக்டர்கிட்ட எங்கன்னா போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகும்னு சொல்லிட்டு கீழே வந்தாங்கன்னா திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம் ஃபாதர். அட்மிட் ஆகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அங்கே டாக்டர்லாம் வந்து பார்த்தாரு, ஆப்ரேஷனுங்கெலாம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னே இவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இவங்க கிட்டேருந்து ஒரு 20 ரூபா தான் இருக்குது இவங்க கையில். எப்படி வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இவங்க பெட்ரோலுக்கு தான் இல்லையான்னு தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு இவங்க பாட்டுன்னு வந்துட்டாங்க. வண்டி எடுத்து வந்து சேர்ந்துட்டாங்க. அப்பயும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் இருக்கே இன்னும் கடனில் இருக்கோம் இந்த ஆப்ரேஷனுக்கு, ஸோ நம்ம இங்கேயே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இவங்க வேணான்னு சொல்கிறாங்க. கடவுள் கொடுப்பாரு, இது மட்டும் வழி நடத்துகிறார் கடவுள், கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க ஃபாதர். கூப்பிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆப்ரேஷனும் முடிஞ்சிச்சு. 20 ரூபா தான் எங்கள் கையில் இருந்தது. ஆனால் நாங்கள் வெளியே வரும்போது 1,30,000 நாங்கள் கையோடு எடுத்துகிட்டு வரோம். இது இடப்பட்ட கேப்பில் எப்படி அதிசயம் நடந்தது, கடவுளை எப்படி கொடுத்தாரு என்னன்றதுலாம் தெரியல. ஆனால் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒவ்வொரு இதுவும் வந்தவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு எங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு போனாங்க. அது ஏன்னா நாங்கள் கடவுள்கிட்ட வந்து ரொம்ப கிட்ட இருப்போம், ஃபேமிலியாகவே ரொம்ப ப்ரேயரும் சரி எல்லாமே சரி. ஸோ அதனால் கடவுள் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணி நாங்கள் அறுவடையை வந்து மிகுதியாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இன்னி வரைக்குமே வந்து நாங்கள் அந்த கடனை வந்து தீர்த்துட்டோம். இப்போ 2017 ஆச்சுன்னா நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே நாங்கள் அந்த கடனெல்லாம் தீர்த்துட்டு எங்களுடைய நார்மல் லைஃபுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கடவுள் நிறைய விஷயத்தில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதவி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் அந்த உதவியை நினச்சி எப்போவுமே நாங்கள் அவர்கிட்ட கிட்டையும் நெருக்கமாகவும் எப்போவுமே இருப்போம் ஃபாதர். சூப்பர். உண்மையிலே கடவுள் வந்து உங்களுக்கு துணையாகவே சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கிறார். ஒவ்வொரு அனுபவங்களையும் அவர் கொடுத்து உங்களை பக்குவப்படுத்தி வளர்த்து வந்திருக்கிறாரு. என் பிள்ளை எந்த விதத்துலையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உடன் இருந்திருக்கிறார். அப்படிங்கும்போது உண்மையிலே வி நீட் டு தேங்க் கடவுளை வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்குது. உண்மையிலே ஆசீர்வாதம் பெற்றது நீங்கள். அவருக்கு நன்றியோட இருக்கணும். அவர் எப்போதும் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறார். சூப்பர் சூப்பர். நன்றி. 2 விஷயத்தை அவர் சொல்லிட்டார் ஃபாதர். அந்த முதல் விஷயம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம், திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு உருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அவரோட அந்த காலுக்கு வந்து நம்ம இந்த விரலை இப்படி மடக்கி உள்ளே வச்சோன்னா உள்ளே போகும். அந்த அளவுக்கான ஒரு ஓட்டை இருந்தது அவர் காலில். ஒரு சின்ன நுனி தான் ஒட்டிகிட்டு இருந்தது இங்கே இதுக்கும் அதுக்கும் நடுவில். அதை வந்து கடவுள் வந்து இப்போது நடக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காருன்னா அது கடவுளோட கிருபை. 2வது முறை அடிப்படும் போது காதுலேருந்து ரத்தம் வந்துடுதுன்னா கண்டிப்பாக அது அடுத்த லெவல் போகாதுன்னுவாங்க, உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் ஒரு முறையும் கடவுள்கிட்ட வேண்டும் போது கடவுள் எங்களோட வேண்டுதலை அவர் கேட்டாருன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 முறை நடந்திருக்கு. முதல் ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்னை கூப்பிட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க, ஒய்ஃப் வந்து சைன் போடணும், நாங்கள் இந்த ஸ்டெப் எடுக்கணும்னா அப்படின்னும்போது நான் 1 நிமிஷம் கேட்டுட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருந்தது, என்ன எதுன்னு நான் பார்க்கல. ஆனால் முட்டி போட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எதுவும் புரியல அந்த டைமில். நான் கடவுள்கிட்ட வேணுனது, நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த விஷயத்த, நான் எப்படி கோத்ரூ பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணிட்டு போய் சைன் பண்ணி கொடுத்தாச்சு. கடவுள் வந்து நான் நம்பினதுக்காக கடவுள் காலை சரி பண்ணி நடக்க வச்சார். 2வது முறை அந்த காதில் ரத்தம் வந்த உடனே இவர் சொல்கிறாரு, அவ்வளோதான் பாப்பா காதில் ரத்தம் வந்துருச்சு. யாரு நீங்கள் சொல்கிறீங்க? காதில் ரத்தம் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்றாரு. அவர் முன்னாடி ஆள முடியல என்னால். நான் 1 நிமிஷம் சொல்லிட்டு திரும்ப வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இது சும்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு. ஆனால் என் மனசில் அவ்வளோ பாரம் இருந்தது. முனையில் போய் முட்டி போட்டு அழுகுறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேணும், நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வாழணும், உங்களுக்காக நாங்கள் எதனா செய்யணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது உள்ளே போனாங்க. அந்த செவுத்தில் அந்த கையை வச்சுட்டு முட்டி போட்டு அழுதுட்டு ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு தெரியாது உள்ளே யார் இருக்காங்க தெரியாது, என்ன நடக்குது தெரியாது, நீங்கள் தான் இப்போ டாக்டரு, நீங்கள் அந்த ஸ்கேனில் எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்கள். நான் பாட்டு முட்டி போட்டு அழுதுட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். அது எனக்கு சுற்றி இருக்கவங்கலாம் எதுவுமே தெரியல. என்னோட மனக்குமுறையில் நான் கடவுள்கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுத்துட்டு அந்த ஸ்கேனில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரமாக இருந்தது எனக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கடவுள் அதை மேற்கொள்கிற அந்த சக்தியும் அதுக்கான சூழ்நிலையும் நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்களையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது மூலயமா தான் நாங்கள் எல்லாத்தையும் மீண்டு வந்திருக்கோம். ஸோ
எப்பவுமே நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக கடவுளுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் ஃபாதர். உண்மைதான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த நிகழ்வுகள்லாம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் சொல்லிட்டீங்க இல்லைங்களா? ஆனால் வருஷங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை வருஷங்கள் நீங்கள் கடந்து வந்தீங்க பார்த்தீங்களா? அது நினச்சாலே ரொம்ப, அப்போது எந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த நிலையில் யோசிக்க முடியல என்னால். ஏன்னா நீங்கள் அந்த சமயத்தில் சொல்லியிருக்கிறீங்க காலை அவ்வளோதான்ப்பா அப்படின்போது, ஒரு உங்களுடைய மனைவியாக இருந்து அவங்க எப்படி அந்த ஒரு உங்கள்கிட்ட வெளிக்காட்ட முடியாமல் அந்த கஷ்டத்தை உங்களுக்கு ஹோப்பும் கொடுக்கணும், அதே நேரத்தில் அந்த உள்ள கஷ்டத்தையும் ஏற்றுக்கணும், கடவுள்கிட்ட வேண்டவும் செய்யணும் அப்படின்னும்போது அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அப்படின்போது நினைக்கும்போது ரொம்பவே இதாக இருக்குது. பட் அந்த ஒரு சேலஞ்சை கடவுள் சரி பண்ணி கொடுத்துருக்கிறார். அந்த ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு என்ன பாதிப்புகள், வேற உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? அதனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஆகணும் இப்படி போகணும்னு நினச்சது ஏதாவது நடக்காமல் போச்சா ஏதாவது? கண்டிப்பாக ஃபாதர். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வெளியே என்னுடைய பேரே பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன். நான் ஒரு வீரன். இங்கே எல்லாருமே தீயை பார்த்து வெளியே ஓடுவாங்க. நான் தீயை பார்த்துட்டு உள்ளே போகணும் நாங்கள். ஆமாம். ஸோ என்னுடைய வீரம் அதனால் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நான் ஃபிட்டாக இல்லாமல் போயிட்டேன் அதனால். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு கஷ்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபாதர்ஸும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வெளியே போவாங்க ஜாலியாக. ஃபாதருங்க ஒரு தந்தையாக நான் செய்யும்போது என் குழந்தைங்க நான் ஃபினான்ஷியலாகவோ படிப்போ கல்வி அறிவோ கொடுத்துட்றேன். இப்போ ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ என்னுடைய முதுகில் வச்சு நான் அந்த யானை மாரி போகணுன்னு எல்லாம் எனக்கு ஒரு விருப்பம். அதெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாத மாரி தான் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு அது பாதிப்பு தானே. அது நான் நடந்து என்னுடைய ஒர்க்கை நான் செஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு ஃபிட்டாக திடீர்னு ஒரு குழந்தை என் பாப்பாவை விழும்போது திடீர்னு ஓடி போகலாம் என்னால் பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என் காலை பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெடிமேடாக ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து உடனே என்னால் போட முடியாது. அதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பு தான். நான் ஸ்டிச்சிங் பண்ணி கரெக்டாக அதை அந்த காலுடைய அளவு கொடுத்து அதை போடணும். செப்பலும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக தைக்கணும். டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னொன்று நான் வண்டியில் போய் உட்காந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேண்ட்டு பார்த்திங்கன்னா மேலே தூக்கிடும். ஸோ அங்கே இருக்கிற ஃப்ளஷ்ஷை பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அப்போ அது எனக்கு ஒரு மனசு வேதனையாக இருக்கும். சரி என்னடா நம்ம எவ்வளோ பேருக்கு அடிபட்டிருக்கு, எவ்வளோ பேருக்கு அதெல்லாம் அடியெல்லாம் இல்லாமல் அந்த நார்மல் லைஃபுக்கு வந்திருப்பாங்க. அந்தமாரி ஒரு அடிபட்டுருக்கலாமேன்னு எனக்கு தோணி இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் நடக்கிறோமே அதை வச்சு நம்ம கடவுள் நன்றி சொல்லிட்டு அதை கடந்து போயிடலான்னு சொல்லி அதை கடந்து போயிடுவோம். அது உண்மைதான். நல்லா உணர முடியுது என்னால். அதை சலிப்பாகவே நான் நினைக்கிறதில்ல ஃபாதர். சலிப்பாக நினைக்கிறதில்ல. இன்றைக்கி நான் நடக்கிறேன் அதனால் கடவுளுடைய செயல் தான், அவரோட திட்டம். அவரோட திட்டம் இல்லாமல் எதுவுமே மனுஷன் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம நினைப்போம். ஆனால் இறுதியாக நிறைவேற்றி கொடுக்கறது இறைவன் தான். ஸோ அவருடைய பக்கமாகவே நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. இவர் சொல்கிற மாதிரி வெறும் ஃபிசிக்கலாக அந்த தூக்க முடியாத ஒரு விஷயம் மட்டும்தான் அவரால் பண்ண முடியலன்றத அவர் சொல்லலாம். ஆனால் 100% ஒரு அப்பாவா 200% ஒரு அப்பாவா எப்படி இருக்கணுமோ அவர் இருக்கார், ஒரு அப்பாவுக்கு எக்ஸாம்பிளாக. அதனால் குழந்தைங்க எப்போவுமே சரி. ஆனால் கடவுள் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு ஃபாதர். குழந்தைங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறேன்னா, இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிபட்டது, அவளுக்கு 1 வயசு தான். அப்போ அந்த அடிப்பட்ட காலில் முத்த கொடுப்பா. அவள் அவளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போது அவளுக்கு ஒரு 4 வயசு ஆகுது. இப்போவும் அவள் அடிப்பட்ட காலில் முத்தம் கொடுப்பா. கடவுள் அந்த அளவுக்கு ஞானத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸை குழந்தைங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 100% 200% அவரோட வேலையிலேருந்து எப்பவும் விலகினது கிடையாது. என்ன டயர்டாக இருந்தாலும் குழந்தைங்க படித்தாங்களா, சாப்பிட்டாங்களா, அது போதும் ஃபாதர். இந்த ஜென்ரேஷனில் இந்த காலகட்டத்தில் யார் பொறுப்பை 100% செய்கிறாங்கன்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம். உங்களுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் கட்டாயம் புரியுது.
ஆனால் கடவுளுடைய திட்டம் திருவுளம் அப்படிங்கிறது வேற. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க. அதனால தான் கடவுள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் உணர்றோம். ஏன்னா பல நேரங்களில் நான் நினச்சி பார்க்குறது உண்டு, சில டைம் நம்ம வேண்டுறது கிடைக்காது, தள்ளிக்கிட்டே போகும். உடனே எல்லாரும் என்னன்னா கைவிடப்பட்ட நிலை, இல்லை மன உளைச்சல் ஆகுது, கடவுள் வெறுப்பு நிலை, கோப நிலையெல்லாம் வரும். நடா கடவுள்கிட்ட இத்தனவோ வேண்டுதல், ஏதோ நேர்ச்சை பண்ணுறோம், இது பண்ணுறோம், ஒன்றுமே செய்ய மாட்டேங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் அல்ல, அதான் விலியத்தில் படிக்கிறோம். அதனால் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார், இது இப்போ நடக்கணும் அப்படிங்கிறது. அது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு தேவை என்னன்னா பொறுமை, நம்பிக்கை. அதுதான். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், நிகழ்வுகள் வழியாக அவங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பாடத்தை சொல்றாரு, உங்களை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. அதுதான் நான் உண்மையிலே பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து பிறருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய கருவியாக இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை பார்க்குற எல்லாத்துக்குமே, உங்கள்கிட்ட பழகிற எல்லாத்துக்குமே. அதுதான் ஈவன் அது வந்து உண்மையிலே கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும், உங்களை வந்து சிறப்பாக தேர்ந்து கொண்டதற்காக. அதனால் இது ஒரு சில இழப்புகள் அப்படின்னும் போது ஓகே, அது மிகப்பெரிய வலி. அந்த வலியை வந்து உண்மையிலே சரி பண்ண முடியாது தான். ஆனால் அந்த வலியை வந்து சுகமாக்கக்கூடிய சக்தி வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால் உண்மையிலே ஆஸ்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? யூனிவர்சிட்டி மேலே. யூனிவர்சிட்டிக்கு மேலேயா? அவளுடைய பெருசு. நம்ம யோசிக்கிறது வேற, அவ யோசிக்கிறது அவ்வளோ பெருசு. சூப்பர். அப்பா எது கேட்டாலும் நீ செஞ்சு கொடுப்பியா? கண்டிப்பாக ஃபாதர். உன்ட்ட என்ன கேட்டிருக்காரு ஆசையா அப்பா? நல்லா படிக்கணும்னு கேட்டிருப்பாரு. குட். நல்லா படித்து நீ வந்து ஐபிஎஸ் ஆகணுமா? ஐபிஎஸ் ஆகணும். ஐபிஎஸ் ஆகி என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்? நீ பியூர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஃபாதர். ஃபர்ஸ்ட் பியூர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஃபாதர். ஹெல்ப் பண்ணுவீங்க பியூர் பீப்புளுக்கு. சரி, அப்பாட்ட இருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னா என்ன விஷயத்தை கற்றுக்குவேன்? ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாதர். ஓகே, ஆன்மீக வாழ்வு. சூப்பர். அவர் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுவார் அப்பா, நல்ல நம்பிக்கையாக இருப்பார். அம்மா பாட்டு நல்லா பாடுவார். சூப்பர், வெரி குட் வெரி குட். அம்மாட்ட வந்து பிரேவ்னஸ் ஃபாதர். வாவ், சூப்பர். வெரி குட். சரி, பாட்டு பிடிக்கும். நீ பாட்டு பாடுவியா? ஒரு பாட்டு பாடு பார்ப்போம் எங்களுக்காக. I've been staring at the edge of the water long as I can remember, never really know why. Every turn I take, every trail I track, to the path I make, to the place I know where I cannot go, where I long as to be. See the line where the sky meets the sea, come find me. Now I know how far it goes, from the rain where the sea it calls me, how far I'll go. ரொம்ப சின்னதுதான் இது. சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ், குட். அப்பாடம். இப்போ வந்து சவால்கள் இதெல்லாம் சந்திக்க தான் செய்கிறோம். அதெல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வருது. அதனால் தளர்வுகள், சோர்வுகள் அடைஞ்சிருக்கிறீங்களா? அது டெஃபினட்டாக இல்லை ஃபாதர். ஏன்னா நான் வந்து காலையிலையும் ஜெபிக்கிற பழக்கம், ஈவினிங்லேயும் ஜெபிக்கிற பழக்கம். கண்டிப்பாக நான் திருப்பலிக்கு கலந்துக்காமல் இல்லை நாள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ எனக்கு அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறேன். என்னுடைய சக்தி எனக்கு அங்கே தான் நினைக்கிறேன். நான் பைபிள் எடுத்து நான் ரீட் பண்ண ஆரம்பித்தேன்னா, இறைவார்த்தை ரீட் பண்ணாலும் எனக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே ஆகிடும். ஸோ எனக்கு நேற்று நாளெலாம் எனக்கு கடந்து போயிடுவேன் அதுலேருந்து. ஸோ இனிய நாள் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே எழுந்திருப்பேன். ஸோ எப்போவுமே ஜெபங்களும் திருப்பலியும் என் கூடவே இருக்கிறதுனால நான் அதை வந்து எப்போவுமே ஸ்ட்ரென்த்தாகவே நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் புது லைஃபுக்கு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும் ஃபாதர். சிலுவை பாதை நிலைகள், நீங்கள் இப்போ சிலுவை பாதை நம்ம ஜெபிக்கும் பொழுது எந்த நிலைகள் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு சிலுவை பாதை நிலைகளில் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும்? இந்த 8ஆம் நிலை ஆறுதல் சொல்லுவார் பார்த்தீங்களா,
அந்த நிலை தான் ஃபாதர் எனக்கு ரொம்ப எப்பவுமே பிடிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு எப்பவுமே ஆப்டாக அது செட் ஆகிற மாதிரி, எப்போ சிலுவை பாதை பார்த்தாலும் அது எனக்கு சொல்கிற மாதிரி, பங்கெடுத்துகிற மாதிரி எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். அந்த ஆறுதல், கடவுள் நான் இருக்கேன், அஞ்சாது, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்தலம் தான் ஃபாதர். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு சிலுவை பாதை நிலைகளில் மிகவும் உங்கள் மனதை தொட்டது? மெயினாக ஃபாதர் மதர் மேரி வந்து ஜீசஸை சுமந்துட்டுருக்க ஒரு விஷயம். அவங்கள மாதிரியான ஒரு பர்சனாக நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. ஆனால் அந்த நிலையில் கூட அவங்க கடவுளுக்காக அந்த நிலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வாழ்வாங்க. இன்னொன்று லாஸ்ட்டு ஜீசஸ் வந்து ஃபாதர்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்கன்னு. ஆனால் உண்மை அது கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுதான் ஆணி அடிக்கிறாங்க, தெரிஞ்சுதான் அவரை காயப்படுத்துகிறாங்க. அவரோட பேரன்பின் காரணத்தினால நம்ம செய்கிற தப்பு கூட அவருக்கு எவ்வளோ பெரிய தப்பு, கொலையே செய்கிற தப்பாக இருந்தால் கூட அவருக்கு தெரியல. ஸோ அந்த நிலை வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு வேற கேள்விப்பட்டேன், ஒரு பாட்டு பாடுங்க. என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆற்றல் பெற்றிடவே தந்திடு தேவா. என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆற்றல் பெற்றிடவே வந்திடு தேவா. உள்ளம் உடைந்தவர், உருக்குலைந்தவர், உமதாற்றல் பெற்றிட வேண்டும். சூப்பர். சூப்பராக பாடுறாங்களா அப்பா? அழகாக பாடுறாங்க. நீனும் ஒரு சிறந்த பாடகியாக வரணும். குட் குட், வெரி நைஸ். அருமையாக உங்கள்கிட்ட எல்லாம் நான் பேசினேன். உங்களோட ஒரு சில மணித்துளிகள் உடன் இருந்திருக்கிறேன், உங்களோட உறவாடி இருக்கிறேன். நல்ல பல அனுபவங்கள் எனக்கு நீங்கள் பகிர்தல் வழியாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் ஒரு பாடமாக உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம், மாறா தொலைக்காட்சி நேயர்கள் உள்பட. அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், நிறைவு செய்யலாம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வின்சென்ட் வித்யா குடும்பத்தினரை சந்திக்க வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இவர்கள் வாழ்விலே நீர் பக்கபலமாக இருந்து இவர்களை வழிநடத்த வேண்டும். இவர்கள் வாழ்வில் உயர்வடைய உடைய கனவெல்லாம் நனவாக நீர் ஆசீர்வாதங்களை அதிகமாக பொழிய வேண்டும். அன்பு பிள்ளைகள், குழந்தைகள் நல்ல முறையில் படித்து நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள நீர் துணை செய்ய வேண்டும். உடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, என்ன இன்னைக்கு எப்படி இருந்தது இந்த அனுபவம்? இந்த அனுபவம் ஒரு புதிய பாடத்தை, நல்ல மதிப்பீடுகளை உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கும். நம்மளாலையும் வாழ முடியும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தால், அவர் வழியில் நடந்தால். அதற்கு சிறந்த உதாரணமாக வின்சென்ட் வித்யா தம்பதியினர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருடைய குழந்தைகளையும் சிறப்பாக வளர்த்து வருகிறார்கள். அவர்களை வாழ்த்துவோம். அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் உடனிருந்து ஆண்டவர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்திடுவோம். சரிங்களா? மீண்டும் மற்றும் ஒரு பேறு பெற்ற குடும்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.